வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சராகும் எடப்பாடி பழனிசாமி முக்கிய முடிவெடுத்த விஜய் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. என்ன நடந்தது, எடப்பாடியுடைய முடிவு என்ன, எல்லாவற்றையும் விரிவா இந்த வீடியோவில் பேசிடலாம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அதிமுக எம்எல்ஏ லாட்ரி மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்றத நீங்க கேட்டு வாங்க. அது சொல்ல முடியாது. ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்க முடியும். எடப்பாடி கழகத்தோட நெக் டு நெக் கடைசி வரைக்கும் அதுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான எதுவும் பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமா, தாவேக்காவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியா பேச்சுவார்த்தை முடியும்னு நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சி அமையும் கண்டிப்பா. தேங்க்யூ, நன்றி. முதலமைச்சர் எடப்பாடி குறிப்பிட்டீங்க, இவர் ஏதோ முதலமைச்சராக பேச்சுவார்த்தை நடக்காது இல்ல, நடந்துட்டு தான் இருக்கு. போயிட்டு லீமா ரோஸை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் பேசினாங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது பேசினாங்க. எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லும் பொழுது லீமா ரோஸ் முக்கிய தொலைக்காட்சிகளுக்கு பேட்டியளிக்கின்றார்கள். அப்படி பேட்டியளிக்கின்ற பொழுது சமூக வலைதளங்கள், மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்று விஜயுடன் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் அப்படின்ற செய்தி வருகின்ற போது, ஒன்னு அதிமுக ஐடி விங்ஸ் ஆனது அதை மறுக்கணும், இல்லையா எடப்பாடி பழனிசாமி மறுக்கணும். ஏன்பா முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொன்னாங்களே, பொன்னையன் சொன்னாரு, அப்புறம் செம்மலை சொன்னாரு, அப்புறம் ஓஎஸ் மணியன் சொன்னாரு, இவங்கெல்லாம் சொன்னாங்களே, நீ பார்க்கவே இல்லையா? என்ன சொன்னாங்க அவங்க? நாங்க பெரிய கட்சி, எப்படி தவேகாவுக்கு நாங்க ஆதரவு அளிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. கூடவே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, நான் கவனிச்சேன். என்னன்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் தலைமை எடுக்கின்ற முடிவு, எங்களால ஓரளவுக்கு தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவில் முக்கிய இடத்துல வளர்ந்து கொண்டு வருகின்ற சி விஜயபாஸ்கர் கூட இப்ப நான் வெற்றி பெற்றிருக்கின்றேன், ஆதரவு அளிப்பது தொடர்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டதா என்று பார்க்கின்ற போது பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படவில்லை. என்ன முட்டுக்கட்டை என்று சொல்லுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான ஒரு ஆஃபரை வச்சார். என்ன ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் அதிகமான சீட்டு ஜெயிச்சிருக்கிறார். அப்படி ஜெயிச்சிருந்தாலும் அவருக்கு பெரும்பான்மை இல்லை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் விசிக வரும், காங்கிரஸ் வரும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வரும், பிரேமலதா வருவாங்க, இவங்களை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் நினைக்கலாம். ஆனால் அதிமுகவில் 53 பேர் எம்எல்ஏக்கள் கூட்டணியுடன் சேர்ந்து, நான் சொல்றேன், திமுகவில் கிட்டத்தட்ட 60 பேர் திமுகவுடன் சேர்ந்து. ஏன்பா 73 பேர்னு சொன்னீங்க, அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 73 பேர்ல தான் 12 பேர் தவேகாவுக்கு போயிடுறாங்கல்ல கூட்டணி கட்சிகள். அப்போ திமுகவுடைய செல்வாக்கு கூட்டணியுடன் சேர்ந்து, முஸ்லீம் லீக்குடன் சேர்ந்து 60 தான். இங்க 53, அங்க 60. நீங்க ரெண்டுத்தையும் கூட்டணின்னு வச்சுங்களேன், அதுவே 113 வருது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வரான்னு வச்சுங்களேன், அப்போ கொண்டு வருகின்ற மசோதா வெற்றி பெற வேண்டும். அதுக்கு சட்டமன்றத்தில் போதிய பெரும்பான்மை இருக்கணும். ஆனா விஜயோ 107 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டாருன்னா 107. இவங்க 11 பேர் போனாங்கன்னா சரியா 118 தான் வரும். 118ல ஒன்னு சபாநாயகர் போயிடுச்சுன்னா 117 தான் நிற்கும். 117 இருக்கின்ற பொழுது இந்த பக்கம் அப்படியே நீங்க தலைகீழ நின்னாலும் சரி 113 கன்ஃபார்மா வருவாங்க எதிர்கட்சியில. அந்த தருணத்துல கூட்டணி கட்சிகள் திமுக பேச்சை கேட்டு விஜய்க்கு ஆதரவு அளிக்க மாட்டோம், நீங்க கொண்டு வந்திருக்கின்ற சட்ட மசோதா பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னு ஆட்சிக்கு ஆதரவு அளிக்கின்றோம், ஆனா நீங்க கொண்டு வருகின்ற மசோதாவுக்கு நாங்க ஆதரவு அளிக்க மாட்டோம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒண்ணு வம்படி பண்ணிச்சுன்னா விஜய் கொண்டு வருகின்ற மசோதா வெற்றி பெறாது. அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. தான் கொண்டு வந்த மசோதா வெற்றி பெறவில்லை என்றால் ஒரு பண மசோதாவே கொண்டு வராங்க, திட்டத்துக்கான நிதி ஒதுக்குறது, இல்ல புதிய திட்டம் கொண்டு வராங்க, ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா விஜயுடன் கூட்டணி இருக்கின்ற ஒரு கட்சி நான் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எதிர்கட்சி பலமா இருப்பதனால அந்த மசோதா தோல்வியடைந்து விடும். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு புதிய சட்ட மசோதாவும் கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக திமுகவிடம் இருந்து விஜய்க்கு ஆதரவளிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு செயல்பாடும் விஜய்க்கு ஆதரவளிக்கணுமா ஆதரவளிக்க கூடாதா என்பதெல்லாம் திமுக கிட்ட கேட்டு தான் செய்வாங்க.
காங்கிரஸ் விஜய் ஆட்சி இருக்கட்டும், எடப்பாடி போய் சேர்ந்துடக்கூடாது, அதிமுக பலம் பெற்றுவிடும் என்பதற்காக ஆட்சிக்கு ஆதரவளிப்பார்கள். ஆனால் சட்டம் கொண்டு வருகின்ற போது அந்த சட்டத்தினால நேரடியா திமுக காரன் தொழில் பாதித்தா, இல்ல திமுகவினர் மீது விசாரிப்பதற்கான வேலையில இறங்கினாங்கன்னா அப்பெல்லாம் கண்டிப்பா விஜய்க்கு ஆதரவு கிடைக்காது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க, 2 பேரு, விசிக இருக்காங்க, அப்புறம் காங்கிரஸ் இருக்கிறது, பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு பாட்டுக்குன்னு பெரும்பான்மை கிடைச்சிருச்சு, நான் ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னு போனாருன்னா சுச்சி திமுக கிட்ட இருக்கும். ஆட்டி படைப்பது ஸ்டாலினா இருக்கும். ஆடுகின்றவர்கள் விஜயுடன் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளா இருக்கும். விஜயால நிம்மதியா இருக்கவே முடியாது, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகளை நம்புவதை விட நிம்மதியாக அதிமுகவுக்கு முதல் 2 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி கொடுங்க. அடுத்த 3 ஆண்டு நீங்க முதலமைச்சரா இருங்க. கடைசியில நீங்க முதலமைச்சரா இருந்து கொண்டே தேர்தலை சந்திங்க, உங்க கட்சி கூட வெற்றி பெறட்டும். ஏன் கேட்டீங்கன்னா முதல் 2 ஆண்டு நாங்க கேட்கிறோம்னா நீங்க கொடுத்திருக்கின்ற தேர்தல் வாக்குறுதி கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது. ஒருவேளை நீங்க தலைமை பதவி ஏற்று ஆட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்தீங்கன்னா நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு திருப்பி பெரிய ஆப்பா சேரும். அந்த அஸ்திரத்தை உங்களால சமாளிக்கவே முடியாது. நாங்க 2 வருஷம் ஆட்சி ஆண்டோம் என்றால் நிதி ஆதாரத்தை பெருக்கலாம். 1. 2வது, ஆட்சி ஆள்வது எப்படி என்பதை பற்றி விஜய் அவர்கள் கத்துக்கலாம். துணை முதலமைச்சராக இருந்து நீங்க ஆட்சி அதிகாரத்தை கண்காணிங்க. நாங்க வழிநடத்தி செல்லுகின்றோம் முதல் 2 ஆண்டு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆஃபர் கொடுத்தார். அதே மாதிரி அதிமுகவுடன் விஜய் சேர்ந்தான்னு வச்சுங்களேன், 5 வருஷம் கம்ஃபர்டபுளா ஆட்சி நடத்தலாம், எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. எந்த மசோதா கொண்டு வந்தாலும் சரி, விஜய்க்கு 107 இருக்குன்னு வச்சுங்களேன், திருச்சியோட சேர்த்து 108 வச்சுக்கோங்களேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் நிக்க வச்சு வெற்றி பெற வச்சிருவார். எப்படியா இருந்தாலும் 107 தான் விஜய்க்கு. ஏன்னா ஒன்னு சபாநாயகர் போயிடுது இல்லையா, 107 தான். இங்கேயோ கரெக்டா 47 இருக்குது பாருங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்தா கூட, கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து ஒன்னு சேர்ந்தா கூட விஜய் எதிர்த்தா வேலைக்கே ஆகாது. அறுதி பெரும்பான்மையுடன் எல்லா மசோதாக்களும் வெற்றி பெறும். விஜய் நினைச்சதை சாதிக்கலாம். திமுக காரனை எவனை வேணுமாலும் தூக்கி உள்ள வைக்கலாம். இப்ப செந்தில் பாலாஜி மீது கை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கும். அந்த ஆள் மலையா நீ கை வைக்கிற, நான் உன்னை ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாவிதான் திமுக கிட்ட இருக்கிறது. அதனால விஜய இத்தனை நாளும் வச்சு செஞ்சவங்க மீது கூட நடவடிக்கை எடுக்க முடியாது. 2வது, கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு ஆதரவளிப்பதன் மூலமாக இந்த அரசாங்கம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு சில அதிகாரிகளை போடுவீங்க, நேர்மையா இருக்கிறவங்கள. கண்டிப்பா திமுகவுக்கு அது பிடிக்காது. கூட்டணி கட்சிகள் மூலமாக விஜய்க்கு செய்தி அனுப்புவாங்க. கூட்டணி கட்சி போய் விஜய்க்கு அழுத்தத்தை கொடுக்கும். நல்ல அதிகாரிகளை, நல்ல துறை செயலாளர்களை சத்தியமா நியமிக்கவே முடியாது. திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் விஜய்க்கு ஆதரவளித்தால், ஏயா திமுக விட்டு தவேகாவுடன் போய் கூட்டணி சேர்றாங்கன்னு வச்சுங்களேன், அங்க விசுவாசமா இருக்க மாட்டாங்களா? திமுகவுக்கு தான் விசுவாசமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, கூட்டணி விட்டு வெளியேறுகின்ற பொழுது திமுக கிட்ட போய் சொல்லிட்டு தான் வெளியேறணுமே என்ன? உறவு வேணாம் என்று முடிந்து விட்ட பிறகு சொல்லிட்டு போவாங்களா? நாங்க ஏன் போறோம் தெரியுமா விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவளிப்பாங்களாம். காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கின்ற முடிவு என்ன? பாஜக கையில விஜய் போயிடக்கூடாது, அதனால நாங்க திமுக கிட்ட போய் சொல்லிட்டு நாங்க விஜய்க்கு ஆதரவளிப்போம். அது மட்டும் இல்ல, சி வேணுகோபாலா, அந்த வேணுகோபால் தான் அகில இந்திய பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் காங்கிரஸ்ல. அவர் சொல்றாரு விஜய்க்கு ஆதரவளிப்பது தொடர்பாக நாங்க மாநில காங்கிரஸ் கிட்டே விட்டுட்டோம் முடிவே அப்படின்ட்டு. மாநில காங்கிரஸ் ஆனது யார் கையில் இருக்குது? ஸ்டாலின் கையில் இருக்குது. வேட்பாளர்கள் யார் பார்த்து நிறுத்தினது? ஸ்டாலின் நிறுத்தினது. வெற்றி பெற்றவர்கள் ஸ்டாலின் ஆட்கள். அப்போ தமிழ்நாடு காங்கிரஸே முடிவெடுத்துக்கலாம்னா இன்னைக்கு சத்தியமூர்த்தி பவன்ல ஆலோசனை நடத்தி விட்டு விஜய்க்கு ஆதரவளிக்க போறாங்களாம். அப்படி ஆதரவளிச்சாங்கன்னா சாவி எங்க இருக்கும்? நான் சொன்ன மாதிரி திமுக கிட்ட இருக்கும். அப்புறம் விஜயால நிம்மதியா இருக்க முடியுமா? விரும்பிய அதிகாரிகள் நியமிக்க முடியுமா? விரும்பிய துறைக்கு விரும்பிய துறை செயலாளரை போட முடியுமா? துறை செயலாளரை போட முடியுமா? அது நடக்கக்கூடிய காரியமா? விஜயை பொறுத்த வரைக்கும் பொம்மை ஆக்கி விட்டு பின்னாடி இருந்து திமுக காரன் ஆட்சி செய்வான். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொன்னாரு, விஜய் பார்த்து நடந்துக்கப்பா அப்படின்னு. ஆனா கூடவே இருக்கிறானே கலகமாரி, நம்பிக்கை துரோகி, திமுக ஸ்லீப்பர் செல்களா இருந்தவங்க எல்லாம் அதிமுக சேர்க்கணும்னு சொல்லிட்டு பெரிய போர்க்குரல் எழுப்பி தவேகா போய் சேர்ந்து வெற்றி பெற்று விட்டு இன்னைக்கு வேதாந்தமும் சித்தாந்தமும் பேசியிருக்காருல செங்கோட்டையன், அவன் சொல்லி இருக்கிறான், ஏப்பா சசிகலா கதி என்னாச்சுன்னு தெரியுமா? அதே மாதிரி முதல் 2 ஆண்டுகள் நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆட்சியை கொடுத்தீங்கன்னா
எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு போக மாட்டார் ஒண்ணு. ரெண்டாவது, தவேகா எம்எல்ஏக்கள் பாதி பேரை எடப்பாடி பழனிசாமி கையில வச்சிருப்பார். விஜய் கட்சியும் விஜயுமே நடுத்தருக்கு நிக்க வச்சிருவார். அந்த ஆளை பத்தி தெரிஞ்சும் அந்த ஆள்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கிறியா? தேவையில்லை. அந்த ஆள் கிட்ட நான் கிட்டத்தட்ட 51 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். முதலமைச்சராக இருக்கின்ற காலத்துல 4.25 ஆண்டு எடப்பாடியுடன் வேலை பார்த்திருக்கேன். எடப்பாடி யார் என்று எல்லாருக்கும் நல்லா தெரியும். எனக்கு அதை விட பெட்டரா தெரியும். அந்த ஆளை கூட்டணியில் சேர்க்காத. நீ யாரும் உங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த ஆதரவை வச்சு ஆட்சி அமை. ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காம ஆட்சி கலைந்து போய் விட்டால் கூட பாத்தீங்களா, பெரும்பான்மை இல்லாதனால எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து என் ஆட்சியை கழிச்சிட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் ஆட்சியை கழிச்சாங்க அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டாரு இந்திரா காந்தி ஆட்சி கலைக்கும் போது. அதே மாதிரி நாம கேட்டோம்னா இப்போ ஓட்டு போட்டவங்க நிச்சயமா ஓட்டு போட்டுருவாங்க. விசிலுக்கான செல்வாக்கு குறைந்தபட்சம் 2.5 வருஷமாவது இருக்கும். அந்த விஜய் என்ற கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருஷமாவது இருக்கும். அதாவது அடுத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் விஜயுடைய தாக்கம் இருக்கும். அதனால நீ இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுக்கிட்டு அவரை கூட்டணியில சேர்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கி சாப்பிட்டாரு. வேணாம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா செங்கோட்டையன் சொல்லிட்டாரு. ஆட்சியே கலைந்தாலும் அந்த சிம்பத்தியில நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் வந்தா, காங்கிரஸ் வந்துச்சுன்னா மதசார்பற்ற கட்சியாக விஜய் கட்சியானது அடையாளப்படும். அதனால இன்னும் சிறுபான்மையர்கள் நெருங்கி வருவாங்க. இந்த தேர்தலை வாக்களிக்காதவங்க கூட விஜய்க்கு வாக்களிக்கலாம். அதனால தயவு செய்து எடப்பாடி கிட்ட போய் லாக் ஆயிடாத அப்படின்னு சொன்னார். அதனால உடனடியாக விஜயை பொறுத்த வரைக்கும், அப்பா ஆளுநர் நான் வந்து 7ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறேன்பா, எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான செல்வாக்கு தொடர்பாக ஆதரவுகள் எந்தெந்த கட்சி தருகுது என்பது தொடர்பாக மொத்தமாக டைப் படிச்சு லெட்டரை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. ஆளுநர் இன்னைக்கு வந்து விஜய் சந்திப்பார் என்று நினைக்கின்றேன். அதுக்கப்புறம் எந்த நேரத்தில் பதவி ஏற்பது பற்றி விஜய் சொல்லுவாரு. அப்புறம் நாளைக்கு பதவியேற்பு விழா. நாங்க பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்குள்ளாக எல்லா கட்சியும் சரி கட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்தெந்த கட்சி ஆதரவளிக்க வாய்ப்பு இருக்குதோ அவங்களுடைய ஒப்புதல் கடிதம் எல்லாம் வாங்கி கையெழுத்த வாங்கி ஆளுநர்கிட்ட கொடுத்ததா தெரியுது. ஆனா ஆதவர்ஜனுடைய மாமியார் லீமா ரோஸை பொறுத்த வரைக்கும், ஏப்பா விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குப்பா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்ப்பா அப்படின்னு நம்பிக்கையுடன் சொல்றாங்க. ஆனால் செங்கோட்டை இருக்கிற வரைக்கும் அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு 100% கிடையாது. ஆனால் எடப்பாடி அனுபவசாலியா இருந்து அழகான ஐடியா கொடுத்தாரு விஜய்க்கு. ஆனா அந்த ஐடியாவை செங்கோட்டையன் மீண்டும் நாசம் பண்ணிட்டான். விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வெற்றி பெற்றது ஏதோ கடவுள் புண்ணியம். அடுத்த முறையெல்லாம் சத்தியமா 2 கழகங்களும் விஜய நடுத்தரில் நிக்க வச்சிருவாங்க. விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த தேர்தல் அவரால் வெற்றி பெற முடிஞ்சது. ஆனால் விஜய் ஒரு பெரிய சக்தியா வளர்றான்னா மற்ற கட்சிகளை எப்படி டீல் பண்ணாங்களோ அப்படி டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பெரிய செல்வாக்கு இருக்க போது, எத்தனையோ நடிகர் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் செல்வாக்கா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இல்லைனா கடந்த காலத்தில் வந்த நடிகர்கள்லாம் எப்படி டீல் பண்ணாங்களோ அப்படி டீல் பண்ணுவாங்க. டீல் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்றேன். இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.